மனசை பாருங்கள் யூடியூப் சேனலுக்கு மக்களை உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்று ஒரு மக்களின் பொதுவான கருத்துகளுக்கான வாழ்வியலுக்கான ஒரு சிந்தனையோடு உங்களுடன் வந்திருக்கிறோம். எத்தனையோ ஆட்சிகள் மாறி மாறி நம்மை ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் மருத்துவமனைகள் இன்னும் முழுமையான மருத்துவ சிகிச்சை ஒரு ஏழைகளுக்கு செய்யக்கூடிய நிலையில் இன்னும் மாறவில்லை என்பதுதான் இந்த தமிழகத்துடைய கொடுமையான ஒரு விஷயம். மருத்துவமனை கட்டடங்கள் மாறியிருக்கிறது. நவீனமாக மருத்துவமனைகள் கருவிகள் நவீன கருவிகள் வந்து இறங்கியிருக்கிறது. ஆனால் அரசு மருத்துவர்கள் மாறவில்லை. அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சென்ற எத்தனையோ ஏழைகள் இறந்திருக்கிறார்கள். ஒரு தனியார் மருத்துவமனையால் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசால் செய்ய முடியாதா என்பதுதான் நம்முடைய கேள்வி. ஏதோ ஒரு பணக்காரன், ஒரு கோடீஸ்வரன் ஒரு மருத்துவமனையை பிரைவேட்டாக இருக்கிறது, அவனால் செய்ய முடிகிற, அந்த டாக்டரால் செய்ய முடிகிற, அந்த மருத்துவமனையால் செய்யப்படுகிற நல்ல சிகிச்சை பெற்று நலம் பெற்று வருகிற ஒரு நோயாளிக்கான வாழ்வியலை இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசால் செய்ய முடியாதா? ஒரு அரசு மருத்துவரால் செய்ய முடியாதா? ஏன் அந்த கருவிகள் மருத்துவமனையில் அந்த சிகிச்சை முறைகள் உடனுக்குடனாக சிகிச்சை செய்து ஒரு நோயாளியை காப்பாற்ற வேண்டிய நிலை ஏன் தமிழகத்தில் இன்னும் ஏற்படவில்லை? மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் இதற்கெல்லாம் ஒரு முடிவு எடுப்பார் என்று நம்புகிறோம். அதற்காக தான் இந்த குரலை நாம் கொடுக்கிறோம். எத்தனையோ அரசு மருத்துவமனைகளுக்கு சென்றால் எத்தனையோ மனிதர்கள் ஒரு நோய்க்கு சென்றால் பல நாள் அவர்களை இழுத்தடித்து அவர்கள் உடம்பில் உள்ள சத்து இரத்தோட்டம் எல்லாம் சுண்டிய பிறகு அவர்களை சிகிச்சை செய்து சிகிச்சை பலனில்லாமல் இறந்து போகிற முறைகளை நாம் எத்தனையோ மனிதர்களை, நோயாளிகளை பார்த்திருக்கிறோம். சமீப காலமாக என்னுடைய மாமா அவர்கள் மயிலாடுதுறையில் 15 நாள் சிகிச்சை பெற்று சிகிச்சை பண்ண முடியாமல் நவீன கருவிகள் இல்லாமல் திருவாரூர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு, அங்கேயும் மருத்துவ வசதி இல்லாமல் தஞ்சாவூருக்கு அனுப்பப்பட்டு, அங்கேயும் சரியான சிகிச்சை இல்லாமல் நான் சென்னைக்கு அழைத்து வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை சரியாக செய்தாலும் காலதாமதத்தால் 3 மாதம் உணவில்லாமல் ஒரே ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டு சிகிச்சை பலனில்லாமல் இறந்து போனார். இப்போதுதான் அவருக்கு 55 வயது. சிறிய வயதிலேயே என்னுடைய தங்கச்சை விட்டுவிட்டு இறந்து போனார். இப்படி கொடுமையெல்லாம் அரசு மருத்துவமனையில் நடக்கிறது. எனக்கு கண்ணுக்கு தெரிந்து சொல்கிறேன். ஏதோ என் வீட்டில் ஒன்று நடந்து விட்டது என்பதற்காக நான் சொல்லவில்லை. காலங்காலமாக பார்த்த விஷயங்களை பதிவு செய்கிறேன். நான் அதிகமாக அரசு மருத்துவமனைக்கு தான் சிகிச்சைக்கு செல்கிறேன். ஆனால் ஒரு நோய்க்கு சென்றால் அனைத்து கருவிகளும் இருக்கிறது, மருத்துவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நோய்க்கு உடனே தீர்வு செய்து அந்த நோயை உடனே தீர்க்கக்கூடிய நிலையில் எந்த மருத்துவரும் இல்லை. இதுதான் இந்த தமிழகத்தின் சாபக்கேடாக இருக்கிறது. இதை தமிழக முதலமைச்சராக இன்று தமிழகத்தை சிறந்த முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் இவையெல்லாம் மாற்றுவார்கள் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதனால்தான் தான் இத்தனை கோடி மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, இந்த மக்களின் துயரமான இந்த காட்சியாக இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை நவீனமயமாக்குங்கள். மருத்துவர்களை, எந்த நோய்க்கு மருத்துவர்கள் வந்தாலும் அந்த நோய்க்கு எவ்வளோ காலக்கெடுவோ அதற்குள்ளேயே அவர்களை ஒரு டைம் இருக்கும். ஒரு நோய்க்கு இவ்வளோ நாள் அந்த சிகிச்சை செய்து முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நோய்க்கு அந்த டைம் இருக்கும். அந்த டைமுக்குள்ளேயே அந்த நோயாளிகளை சிகிச்சை செய்து காப்பாற்றி உயிரோடு வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் அவர்களே, இதை உடனடியாக தமிழக மக்களை, விவசாய மக்களை, அந்நெடும் காட்சிகளை, தொழிலாளர்களை பணம் கொடுத்து இன்று மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வசதிகள் இல்லாத எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள். இன்று மருத்துவமனை சென்றால் லட்சமாக கோடியாக பணம் கேட்கின்ற மருத்துவமனைகள் தான் தமிழகத்தில் இருக்கிறது. அது எல்லோரும் போய் அதை சிகிச்சை செய்ய முடியாது. அதனால் ஒரு தனியார் மருத்துவமனையால் செய்ய வேண்டிய விஷயங்களை
ஒரு அரசால் செய்ய முடியவில்லை என்றால் இந்த தமிழக மண்ணுக்கு உலகத்திற்கே மருத்துவத்தையும் விஞ்ஞானத்தையும் ஜோதிடத்தையும் வானியல் சாஸ்திரத்தையும் மேக்ஸையும் மொழியையும் கொடுத்த இந்த தமிழக மண்ணுக்கு இது சாபக்கேடாக தான் இருக்கும். அந்த சாபக்கேடை மாற்றுவதற்கு தான் இறைவன் மாண்புமிகு முதலமைச்சராக தமிழகத்தை ஆளட்டும் என்று தளபதி விஜய் அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார் என்று நாங்கள் உணர்கிறோம். அந்த உணர்வுகளை நடக்கும் என்று நடைமுறை ஆகும் என்று நம்புகிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இந்த அரசு மருத்துவமனையில் தரம் உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை உடனே நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகிறோம். கிராமத்தில் பகுதியில் ஒரு மருத்துவமனை இருக்கிறது. அதை தாண்டி டவுனில் ஒரு மருத்துவமனை இருக்கிறது. தாலுக்கா பகுதியில் ஒரு மருத்துவமனை இருக்கிறது. அதை விடுத்து டிஸ்ட்ரிக்ட் ஒரு மருத்துவமனை இருக்கிறது. இந்த எந்த மருத்துவமனையும் ஒரு நோயாளியை, ஒரு பெரிய நோயை தீர்க்கக்கூடிய எந்த மருத்துவமனைகளும் இல்லை, எந்த மருத்துவர்களும் இல்லை என்பதுதான் தமிழகத்தின் நெடுங்காலமாக இருக்கிற சாபக்கேடு. என் மாமாவை அழைத்து கொண்டு மயிலாடுதுறை என்பது டிஸ்ட்ரிக்டாக இப்போ ஆகிவிட்டது. அந்த டிஸ்ட்ரிக்டுக்கு உள்ள மருத்துவமனையாக மயிலாடுதுறை மருத்துவமனை இல்லை. அங்கே பார்க்க முடியாமல் திருவாரூர் அடுத்த டிஸ்ட்ரிக்ட், திருவாரூருக்கு அந்த மருத்துவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அந்த திருவாரூரும் இப்போ டிஸ்ட்ரிக்டாக இருக்கிறது. அந்த மருத்துவமனையாலும் அந்த மருத்துவராலும் பார்க்க முடியவில்லை. அவரை உடனே தஞ்சாவூர் மருத்துவமனைக்கு அனுப்புகிறார்கள். தஞ்சாவூரும் இன்று டிஸ்ட்ரிக்டாக இருக்கிறது. அங்கேயும் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் 20 நாள் உணவில்லாமல் ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றி கொண்டு அந்த நோயாளியை உணவு தண்ணி இல்லாமல் உடம்பில் உள்ள ரத்தம் சத்து எல்லாம் சுண்ட செய்து சிகிச்சை அளித்தால் அந்த சிகிச்சைக்கு எப்படி பலன் இருக்கும்? தஞ்சாவூரில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் மருத்துவமனையால் பார்க்க முடியாமல் அங்கே காலதாமதமாக ஆகி இங்கே நவீன கருவிகள் எப்படி சிகிச்சை அளிப்பார்கள் என்று நாங்களே பல நாள் நொந்த பிறகு அவரை அழைத்து கொண்டு திரும்ப சென்னையும் ஒரு தலைநகரமாக இருக்கிறது தமிழகத்தில். தமிழகத்தில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய மருத்துவமனையான ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அழைத்து வருகிறோம். திரும்ப அங்கேயும் ஒரு 20 நாள் உடனே மருத்துவம் செய்ய முடியாமல் ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்கேனு, ஒவ்வொரு இடத்துலையும் புதிய ஸ்கேனு, புதிய டெஸ்ட்டு, இப்படி எடுத்து இங்கேயும் ஒரு 20 நாள் கழித்து அவருக்கு சிகிச்சை செய்தார்கள். ஆனால் சிகிச்சை பலன் இல்லாமல், உடம்பில் சத்து இல்லாமல், அதை இரட்டிப்பு செய்ய முடியாமல், உடனுக்குடனாக சிகிச்சை செய்து நோயாளிகளின் தன்மை, அவர் உடம்பில் இருக்கக்கூடிய சத்து, நோயாளியின் தெம்பு, இரத்தோட்டம் இவைகளை கருத்தில் கொள்ளாமல் ஒரு சிகிச்சையை செய்தால் அந்த நோயாளி எப்படி உயிர் பெற்று வருவான், உயிரோடு வருவான் என்பதுதான் இங்கே முக்கியமான விஷயமாக இருக்கிறது. நம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் உடனடியாக மக்களுக்காக நீங்கள் நலம் செய்ய வந்திருக்கிறீர்கள். தமிழகத்தில் உள்ள மருத்துவமனைகளை, அரசு மருத்துவமனைகளை உடனுக்குடனாக மருத்துவம் செய்து அந்த நோய்க்கு ஏற்றது போல் எத்தனை நாள் அந்த நோய்க்கு ஒரு டைம் இருக்கும் ஒவ்வொரு நோய்க்கும், அதை பார்த்து அந்த நாள் கெடுவுக்குள்ளேயே அந்த நோயாளியை நலம் பெற செய்து வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்பது தமிழகத்துடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். நன்றி மக்களே.